வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பிரதமர் மோடி ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தமிழகம் வந்திருக்கிறார். இன்றைய தினம் சற்று முன்பு அவர் பேசியதை கேட்டிருப்போம். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் சிலருக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது என்று பிரதமர் சாடினார். வெள்ளத்தில் மக்களை காப்பாற்றவில்லை, விளம்பரம் மட்டுமே அரசு செய்ததுன்னு விமர்சித்தார் திமுகவை. மத்திய அரசுக்கு உங்களுடைய வேதனை புரிகிறது என்றும், திமுக காங்கிரஸ் ஏன் இந்தியா கூட்டணியே குடும்பம்தான் முக்கியம் என்று கருதக்கூடியவர்கள், நாடும் நாட்டு மக்களும் முக்கியம் என்று கருதுபவர் நான் மோடி என்று குறிப்பிட்டார். தேசம்தான் எனக்கு முக்கியம், இந்தியா தான் எனது குடும்பம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். திமுக மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளையும் பிரதமர் முன்வைத்து வருகிறார். இன்னொரு புறம் இதற்கெல்லாம் பதில் தரும் வகையில் முதலமைச்சர் சொல்வது, தேர்தல் வருவதால் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வருகிறார், வரிப்பணமும் ஓட்டும் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அதுக்காக தான் அவருடைய விசிட் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 37,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் கேட்டோம், எவ்வளோ வந்தது, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னும் பிரதமரை நோக்கி முதலமைச்சர் கேட்கிறார். திராவிட மாடல் அரசின் பக்கமே மக்கள் நிற்பார்கள், மோடியினுடைய தமிழக வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றது திமுகவுடைய பார்வை. மக்கள் மீது யாருக்கு அக்கறை, மோடி விசஸ் ஸ்டாலின் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சட்டத்தில் மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு மதிவாணன்ட்ட, நான் இங்கே வந்தால் சிலருக்கு வயிற்றோலி புளியை கரைக்கிறது அப்படின்னு பிரதமருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து விமர்சிக்கிறார். அதுக்கு பதில் பிரதமர் ஒரே வாரத்தில் 2 முறை வர்றார், 2 மாசத்துல 4 முறை வர்றாரு. இது பொலிட்டிக்கலி ஒரு இம்பேக்டை ஆளுங்கட்சி, இங்கே ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கல. இல்லை, அதாவது என்னதான் ஒரு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கத்தில். அந்த மாதிரி அவர் இங்கே எத்தனை தடவை வந்தாலும் இந்த நாட்டு மக்கள், நம்ம மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. இவங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ உட்கார வைப்பாங்க. 2% மேலே இவங்க ஓட்டு வாங்கலை. இந்த வாட்டி அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் வராது. கடைசி முறையே 3% வாங்கினேன். இல்லை, அதாவது நாங்கள் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 2.21% தான் அவங்க வாங்கினாங்க. நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் நிறைய வடை சுட்டாங்கல்ல. இன்றைக்கி மோடி சுட்ட இன்னொரு வடை இன்றைக்கி மேடையை பயன்படுத்திட்டு போயிருக்கார். நீங்கள் ஒரு பிரதமர் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு இன்றைக்கும் என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் ஒரே உளறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த நாட்டுடைய கடன் எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ கடன், நீங்கள் இந்த நாடு தான் எங்கள் குடும்பம்னு பேசுகிறீங்க. இந்த குடும்பத்தில் வாழ்கிற மக்கள் தினமும் போடுற பெட்ரோல், தினமும் போடுற டீசல், தினமும் வாங்குகிற கேஸோட விலைவாசியை பற்றி அவர் பேச எங்கேயாவது தயாராக இருக்காரா? சாதாரண அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லா பொருளும் விலைவாசி ஏறி இருக்க. அதுக்கு யார் காரணம்? நாங்கள் வந்தால் 58 ரூபாய் பெட்ரோல் விற்கும் போது ரோட்டில் எல்லா இடத்துலையும் இதே பிஜேபி போராட்டம் பண்ணாங்களா, பண்ணலையா? இன்னைக்கு 110 ரூபாய் சில மாநிலங்களில் விற்கிது. அதை பற்றி கேட்டால் மோடி எங்கேயுமே பேச மாட்டாரு. டீசல் விலை சொல்றது, நாங்கள் ஊழல் இல்லாத, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசு கொடுத்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை பறித்து மீண்டும் அரசுக்கு சேர்ப்போன்றார் இன்னைக்கு மேடையில். இல்லை, இப்போ 5G ஏல ஊழல் என்ன கணக்கு, ரஃபேல் ஊழல் என்ன கணக்கு, துவாரகா எக்ஸ்பிரஸ் என்ன கணக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தேர்தல் பத்திரம் வாங்கினேன்னு உச்சநீதிமன்றம் ஊழல்ன்றீங்களா? இது இழப்பு இல்லை. நீங்கள் பழைய விஷயத்த ஊழல்னு சொன்னால் இதுவும் ஊழல் தான். நீங்கள் இல்லாமல் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துலையாவது அதை பற்றி பேசியிருக்கணும். நீங்கள் கண்ணாடியை பார்க்காம நேரடியாக பேசுனா என்ன கணக்கு சொல்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, சிஏஜி அறிக்கையில் வெளிப்படையாக சொன்னாங்களா இல்லையா 7.5 லட்சம் கோடி ஊழல்னு? அந்த அதிகாரிகள் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா இல்லையா? அதை பற்றி எங்கேயாவது பிரதமர் ஏன் பேச மாட்டாரு? நான் கேட்குற வெளிப்படையா, இந்த நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத ஒரு பிரதமர் யாருன்னா அது மோடி மட்டும்தான். நாம் பார்த்த பிரதமர்கள்லேயே பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிகிற ஒரு பிரதமர் யாருன்னா அது மோடி மட்டும்தான். அது மணிப்பூராக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் மழை வெள்ளத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இல்லை, மழை வெள்ளத்துக்கு உங்களுடைய நிதி எங்க, ஒன்றிய அரசோட நிதி எங்க? குஜராத்ல மழை வரும்போது, வெள்ளம் வரும்போது அந்த குஜராத்துக்கு ஓடி போய் பார்க்குற மோடி ஒன்றிய அரசு நிதியில இருந்து 1000 கோடி நிதியை கொடுத்துட்டு, இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் நிதி கொடுத்த மோடி அவர்கள் இன்னைக்கு ஏன் தமிழ்நாடு கேட்கும் போது பாதிக்கப்படும் போது ஏன் நிதி கொடுக்க தயாரா இல்ல கேட்போம். திரு ஜேவிசி, பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டுடைய டைனமிக்ஸ் மாற போறது இல்ல. பாஜகவுக்கு 2-3% தான் ஓட்டு. அவர் எத்தனை முறை வந்தாலும் பிரச்சாரம் பண்ணலாம், வாக்கு கிடைக்காதுன்னு பாக்குறாங்க. பதில் என்ன ஜேவிசி?
பூனை தூங்கிடுச்சுன்னா உலகமே இருண்டுச்சுன்னு கொண்டக்கூடாது. அதை முதல்ல பார்க்கணும். அதாவது எனக்கு முந்தைய பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கிட்ட கேட்குறேன், பாண்டிச்சேரியில் எவ்வளோ பெட்ரோல் டீசல் விலை, தமிழ்நாட்டில் எவ்வளோ டீசல் பெட்ரோல் விலை, மகாராஷ்டிராவில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு, தமிழ்நாட்டில் எவ்வளவு, குஜராத்தில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு, தமிழ்நாட்டில் எவ்வளவு, பெட்ரோலுக்கு நான் 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க. நான் பேசும்போது நீ குறுக்கிடல, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. சரி, ஓகே, நான் வெளில இருக்கேன். முடிச்சுங்க. ஓகே, கேட்டு பதறாதீங்க சார், நான் ஒன்னும் குறுக்கிடல. ஓகே, நான் பதறல. நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஜேவிசி கோ ஹெட். அதாவது இன்றைக்கு சிஏஜி ஊழல்ன்றாங்கல்ல, நாளைக்கே இவங்களோட தான் பெரிய வக்கீல் கும்பலே இருக்காங்கல்ல இவங்க கிட்ட, நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஃபைல் பண்ண வேண்டியது தானே. ஏ ராஜா மீது 2G வழக்கு ஒன்று இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணாங்க. ஓகே, அது நடந்தது கேஸ். எந்த ரஃபேல் ஊழல் என்றார் இவரு, சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் மீது நான் வைக்கிறேன். ராகுல் காந்திய மன்னிப்பு கேட்க சொன்னது சுப்ரீம் கோர்ட். அதாவது பொய் சொல்லக்கூடாது, ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது. ஸ்டிக்கர் ஓட்டுறதும் பொய் சொல்றது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை. இன்றைக்கு பல ஊடகங்கள் அதாவது ஆங்கில ஊடகங்கள் 22% கொடுக்குறாங்க. இன்றைக்கு எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, இந்தியா டிவி CNN 20% வாக்கு, 5 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி இன்றைக்கு சொல்றாங்க. அதாவது பிரதம மந்திரி வருவாருங்க, இதுக்கு முன்னாடி வந்தாருங்க. பிரதம மந்திரி 11 மெடிக்கல் காலேஜ் திறந்து கொடுத்தாருல. உங்களுக்கு ரயில்வே அலோகேஷன் யூபி அரசாங்கத்தின் போது 6 வருடங்களுக்கு அவங்க அலோகேட் பண்ணது 900 கோடி. இந்த ஒரே வருடத்தில் மத்திய அரசாங்கம் அலோகேட் பண்ணது 6000க்கும் மேல கோடி. 41 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போறது, அதுல 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் இருந்து. ஓகே, இதுதான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி. இவர்கள் 2019 ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி கோபேக் மோடி நம்ம தப்பு பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, அது இதுன்னு பொய்யான பிரச்சாரத்தை வச்சு இவங்க ஜெயிச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சி தோற்றது. இன்றைக்கு தமிழக மக்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. மோடி உலக அளவில் மிக முக்கியமான தலைவர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. தமிழகம் இன்றைக்கு மோடியை வரவேற்கிறது. அண்ணா அறிவாலயத்திலிருந்து 5 2019 ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, அப்ப இந்த முறை அது இல்லைன்றீங்களா? 10 ஆண்டுகள் அரசு இல்ல சார், ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுங்க. அன்றைக்கு கேளுங்க, அன்றைக்கு 3 டிசம்பர் மாதம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தோற்றது. அதனால் இவர்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க, பாரதிய ஜனதா கட்சி வராதுன்னு. அப்படின்னு சொல்லி இவங்க 38 எம்பியை பெற்றாங்க தமிழ்நாட்டிலையும், ஒன்னு பாண்டிச்சேரியில. இன்றைக்கு 10 வருடத்திற்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. அதான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு நான் சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட தான். சோ அதனால இன்றைக்கு அதே மாதிரி இன்னைக்கு மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல இவங்க உருட்டலாம் பார்த்தோம்ல. இந்தியாவிலேயே சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும்னு கூறிய ஒரே கருத்து கணிப்பாளர் நான் தான். 48ல இருந்து 50 ஜெயிக்கும் சொன்னேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஏறி திராவிட முன்னேற்ற கழகம் சொம்பு தூக்குறவங்க என்ன சொன்னாங்க, பாஜக தோக்குது. எங்க தோத்தாங்க? தெலுங்கானால மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சது. அப்ப உங்க கணிப்புப்படி 5 இடங்கள் தமிழ்நாட்டுல பாஜக குறைந்த ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, நான் சொல்லல. இன்னைக்கு இந்தியா CNN டிவி 5 இடம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். என்னுடைய கருத்து கணிப்பு 7ஆம் தேதிக்கு ஆரம்பிக்குது. 80,000 சாம்பிள் சைஸ்ல 7ஆம் தேதிக்கு ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு நான் சொல்லுவேன். நான் வரேன் திரு அருணன் அவர்கள்ட்ட. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா வளரலையான்றப்போ பிரதமர் அடிக்கடி வர்றார். அதை தாண்டி கோபேக் மோடி சொன்னவங்களா இன்னைக்கு அந்த எதிர்ப்பு அரசியலை எடுக்கல. அதை தாண்டி அண்ணாமலையுடைய யாத்திரை இதெல்லாம் 20% வரைக்கும் கட்சியை வளர்த்துருக்குன்னு பாக்குறாங்க சார். அதான் அடிக்கடி வர்றாரு. ஒரே வாரமா இருந்தாலும் 2 டைம் வர்றாரு. தேர்தல் வரப்போகுது, உடனே அடிக்கடி வர்றாரு. எதிரொலி இருக்கு, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. தேர்தல் வரப்போகுதுன்னு அடிக்கடி வர்றாரு. ஆனால் இதே சென்னை பெருமழையால் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வரல. தூத்துக்குடியில போய் பேசுறாரு. அதே தூத்துக்குடியில வரலாறு காணாத மழை. இது வரைக்கும் ஒரு 100 ஆண்டுகள் அப்படி இல்லைன்னு சொல்லப்படுது. ஏதோ சிறப்புஞ்சில தான் அவ்வளவு
அதிக மழை பொழியும். தூத்துக்குடியில, தென்காசி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல எப்படியா இப்படி மழை பெஞ்சு ஒரே நாள் 2 நாள்ல இவ்வளவு என்று. ஆனால் அப்பவும் அவர் வரல. அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் தெரியாதா? என்னங்க அப்பெல்லாம் வராதவர் இப்ப வந்திருக்காரு, என்ன விஷயம்? அதை விட கொடுமை பாருங்க. இப்பவும் கூட நான் அப்படி பேச்ச போறான் கேட்டேன். இப்ப சென்னையில அவர் பேசிய பேச்சு, பிரதமருடைய பேச்சு. இப்பவும் இவ்வளவு நிவாரணம் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து சென்னை மக்களே உங்களுக்கு தர்றேன், தூத்துக்குடி மக்களே உங்களுக்கு தர்றேன்னு சொல்லல. மாறாக நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டு மாநில அரசை தாக்குறாரு. இவங்க ஒண்ணு நிவாரணமே பண்ணல, வெறும் விளம்பரம் தான் பண்ணாங்க அப்படின்னு பிரதம மந்திரி சொல்றாங்க. 900 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்காங்கல்ல மாநில பேரிடர் நிதியை. ஏகால் மாநில பேரிடர் நிதி, அதான் நான் கவனமா தேசிய பேரிடர் நிதின்னு சொன்னேன். அது 2வது தவணை தர வேண்டியது, அதைத்தான் கொடுத்தாங்க. ஏற்கனவே தராம வச்சிருந்ததை கொடுத்தாங்க. தேசிய பேரிடர் நிதி அப்ப எதுக்கு? இதை விட கொடூரமான மழை பெய்ஞ்சா அப்ப இல்ல இதுக்கு மேல எப்படி மழை பெய்யுன்னு தெரியல. தூத்துக்குடி கணக்கு அல்லது இங்க 2 நாள்ல 46-50 சென்டிமீட்டர் மழை சென்னையில, இதை விட என்னங்க பெரிய பேரிடர்? இது பேரிடர் இல்லை என்றால் எது பேரிடர்? தேசிய பேரிடர். தேசத்துடைய பிரதமர் அதை பேரிடராவே கருதல. இப்பவும் கூட பேச மாட்டேங்கிறாரு. நாங்க தேசிய பேரிடர் நிதியிலிருந்து பணம் தருவோம் என்று ஒரு வார்த்தை பேசல. மாறாக வேலை பார்த்த தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்த மாநில அரச, திமுக அரச தாக்கி பேசிட்டு போறாரு. ஒரு அரசியல்வாதியாக, பிரதம மந்திரியாக அல்ல. இது என்ன நியாயம்? எனக்கு ஒண்ணு புரியல. மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இப்ப இன்னொன்னு கேட்டீங்க, அவங்க நண்பர்கள்லாம் அது நம்ம 20% முதல்ல 18% ஒரு ஊடகம் சொல்லிச்சு. அதை நான் பாத்துக்கிட்டு வந்தேன். இப்ப 22% ஒரு ஊடகம் சொல்லுதுன்னு எனக்கு புரியல. அப்படி எப்படி திடீர்னு தாகும்? இப்ப இது அது கூட பழச கூட எடுத்துக்க வேண்டாம். இப்ப கடைசியான்னு சொல்லுவாங்க 5-6% உள்ளாட்சி தேர்தல்ல. இது எப்படி ஒரு 3 மடங்கு 4 மடங்கு திடீரென்று ஆகும்? 2-3 வருஷத்துல புரியல. ஆகுங்கிறாங்க. அவங்க நம்பிக்கை இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்றே சொல்லுவேன். நேற்று கூட நேற்று வரை அவங்க கிட்ட இருந்த அவங்களுடைய கூட்டணியில இருந்து அதிமுக, இப்பவும் அதிமுகவுக்காகவும் பாஜகவின் கதவுகள் திறந்திருக்கின்றன என்று சகோதரி வானதி சீனிவாசன் அவங்க இப்ப சொன்னாங்க. அந்த அதிமுகவுடைய அதிகாரபூர்வ செய்தியாளர், முன்னாள் அமைச்சர் நம்ம இவரு ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் சொல்றாரு, எத்தனை முறை பிரதமர் வந்தாலும் இங்க பருப்பு வேகாது, அதெல்லாம் ஓட்டு எல்லாம் கிடைக்காது பாஜக கட்சிக்கெல்லாம் என்று அவரே சொல்லி இருப்பதை மட்டும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆக அது அவங்க நம்பிக்கை, ஆசையை சொல்லட்டும். நான் அடிப்படையாக கேட்கிற கேள்வி, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். அவர் சில விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு மெட்ரோ இதே சென்னையில பேசுறதுனால சொல்றேன். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தர வேண்டியது ஏங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க? 12,000 கோடி ரூபாய இருக்கிற சிரமத்துக்கு மத்தியில, இவ்வளவு வெள்ளம் சிரமத்துக்கு மத்தியில மாநில அரசு தமது பட்ஜெட்ல இருந்து 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. இவ்வளவு பேசுறாரு. ஏங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது? ஓகே, எங்க இல்ல அம்பானி குடும்ப விழாவுக்கு, திருமண விழாவுக்கு ரயில் நிலையத்தை, ஜாம்நகர் ரயில் நிலையத்தை சர்வதேச ரயில் நிலையமா ஆக்குறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் திருமணம் நடக்குது மதுரையில. ஆனா அதனுடைய விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம் ஆக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அம்மானை விட மோடிக்கு அம்பானி தான் உயர்ந்தவரா? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இன்னும் எய்ம்ஸ் வரவே இல்லை. எய்ம்ஸ் கட்டடம் என்னாச்சு? பாஜக தரப்புல இருந்து திரு அஸ்வதாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வதாமன். மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றார், ஆனா வெள்ளம் வந்தப்போ ஏன் வரல அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. இப்ப வருவது தேர்தல் அரசியலுக்கான்னு கேட்கிறாங்க. இல்ல, அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. இத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு, இப்படி பேசுறாரு. அதே திருநெல்வேலியில தென் மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள்ல மழை வெள்ளம் வந்தப்போ ஸ்டாலின் தன்னுடைய இந்தி கூட்டணியில போய் நிதிஷ்குமார்கிட்ட இந்தி தெரியலன்னு திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா இங்க பாரத பிரதமர் முப்படைகளையும் இறக்கி, ஹெலிகாப்டரை இறக்கி, போர் கப்பல்களை இறக்கி மக்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தார். இங்க சென்னையில மழை வெள்ளம் வந்தப்ப ஒரு கார்பரேஷன் ஆபீசர்ஸ் வரல, சாதாரணமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வரல, யாரும் வரல. குறைந்தபட்சம் வேளச்சேரியில மூழ்கி கடந்த குடும்பங்களுக்கு ஒரு ஃபைபர் போட்டை கூட இந்த திமுகவுடைய திராவிட மாடல் அரசு அனுப்பாம மக்களை தவிக்க விட்டது. இதுதான் உண்மை.
என்ன பண்ணுச்சுன்னா நீங்க பேரிடர் நிவாரண நிதின்னு சொல்லி 6000 ரூபாய் கொடுத்தீங்களே சார், அந்த 6000 ரூபாயும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. நீங்க மேல ஒரு 50 காசுக்கு ஒரு கவர் போட்டீங்கல்ல, ஸ்டாலின் போட்டோ போட்டு, அதுதான் நீங்க கொடுத்தது. இதுதான் இப்ப பிரச்சனை. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்வீங்கன்னு நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்க. எப்ப பாரு காசு கொடு காசு கொடு காசு. இது ஒரு அரசியலா சார்? இது சார் எத்தனை தடவை விளக்கம் சொல்றது சார்? அது அடிப்படை இல்ல சார். சார் அது ஒரு அடிப்படை இல்ல சார். இல்ல 37,000 கோடி கேட்டோம், ஒரு 3700 கோடியாவது கொடுத்திருந்தா இப்ப பிரதமர் திரும்ப வரப்ப அந்த இது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப திருநெல்வேலி இல்லையா, இல்ல காரனோடு இல்லையா, இல்ல தென்காசி இல்லையா, இங்க பாதிக்கப்பட்டிருக்கிற பெரிய பெரிய கட்டமைப்புகளை சரி செய்ய போவது மத்திய அரசு. ஒரு ரயில் தண்டவாளம், 4 ரோடு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பெரிய பெரிய கட்டமைப்புகள் எல்லாமே மத்திய அரசு தான் சரி செய்ய போகுது. மாநில அரசு சரி செய்கிற ஒரு பகுதிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு பகுதி. அதுக்கு குறைவான அளவு தான் நிதி தேவைப்படும். நீங்க வாங்கி வாயில போட்டுக்கிறதுக்கெல்லாம் காசு கேட்டாலும் தர முடியாது. இதை தாண்டி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை தமிழக மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் 1 ரூபாய் டாக்ஸ் கட்டுறேன்னா 50 காசு நான் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், 50 காசு நான் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். நான் மத்திய அரசாங்கத்துக்கு மக்கள் நாங்க கொடுக்குற காசுல இருந்துதான் உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வாங்குற 50 காசு என்ன பண்றீங்க? அந்த கேள்விக்கு திமுகல இருந்து என்ன பதில்? மத்திய அரசு வாங்குகிற அந்த 50 காசுல இருந்து 50% இருந்து நான் 1 ரூபா கட்டினா 50 காசு திமுக அரசுக்கு, 50 காசு நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு. அந்த 50 காசுல 41% மாநில அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்ட பிறகும் கூட தமிழகத்திற்கு வந்த நிதி, இந்த 10 வருஷத்துல வந்த நிதி 6.34 லட்சம் கோடி. ஆனா திருப்பி தந்த நிதி 6.97 லட்சம் கோடி. அது இல்லாம கட்டமைப்புகள் மூலமா கொடுத்ததையும் சேர்த்தா 11 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு 47,000 கோடி தான் நம்ம ஜிஎஸ்டில கொடுக்குற வருமானம். ஆனா போன தடவை நரேந்திர மோடி அவர்கள் வந்தப்ப 17,700 கோடிக்கு கொடுத்தாரு திட்டங்கள். அதற்கு முந்தர வந்தப்ப 20,000 கோடி கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி வந்தப்ப 30,000 கோடி கொடுத்தாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசாங்கம் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு எப்ப பாரு காசு விடு காசு விடு காசு விடு. இது ஒரு அரசியலா சார்? இல்ல அது உரிமை சார். காசுக்கு நீங்க கணக்கு கேட்கலாம் சார், காசுக்கு கணக்கு கேட்கலாம் சார். உரிமை கிடையாது. நீங்க யாருங்க கணக்கு கேட்கறதுக்கு? மக்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நாங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு அப்ப காசை கேட்க கூடாதா? இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கிற காசு மத்திய அரசாங்கத்திற்கு என்று மக்கள் கொடுத்த காசு, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 1 ரூபா டாக்ஸ் கட்டுறேன்னா 50 காசு நான் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா மத்திய அரசாங்கம் எனக்கு 4 ரோடு போட்டு கொடுக்குது, மத்திய அரசாங்கம் எனக்கு ட்ரெயின் ரோடு போட்டு கொடுக்குது, மத்திய அரசாங்கம் எனக்கு விமான சேவை செய்யுது, மத்திய அரசாங்கம் எனக்கு ஏர்போர்ட் கட்டி கொடுக்குது, மத்திய அரசாங்கம் எனக்கு வீடு கட்டி கொடுக்குது, மத்திய அரசாங்கம் எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கு, மத்திய அரசாங்கம் எனக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்குது. மகளிர் உரிமை தொகை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்குற 50 காசுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாயில போட்டுட்டு இருக்கீங்களா? பிரதமர் திரும்ப 37,000 கோடியை பத்தி முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ பணம் கேட்கறதே மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றதே ஒரு அரசியல்னு பாக்குறாரு. இல்லைங்க, அது எப்படி ஒரு உரிமையை கேட்கறதுன்னு பேசுறாருன்னு எனக்கு முதல்ல ஒரு விஷயம் புரியல. நாங்க வரி கட்டுறோமா இல்லையா? நீங்க ஜிஎஸ்டி எத்தனை வரதுக்கு முன்னாடி எத்தனை வகையான வரி இருந்தது? 9 வரி கட்டுறதுக்கான பங்கு வந்திருது. இது மத்திய அரசு இல்ல அங்கதான் தப்பு. அதாவது 1 ரூபாய் டாக்ஸ் கட்டினா 29 பைசா வருது, 1 ரூபாய் டாக்ஸ் கட்டினா 2 ரூபாய் 73 பைசா வருது. இல்ல இந்த பாகுபாடு பத்தி தான் நாங்க பேசுறோம். இந்த பாகுபாடு பத்தி பேசும்போது அதுக்கு சரியான பதில் சொல்லணும். நீங்க நிதியா கேக்குறேன்னா, நீங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எத்தனை வகையான வரிகள் மாநில அரசுக்கு இருந்தது? வேட் உட்பட 9 வகையா இருந்தது. நீங்க வரியை குறைக்கணும்னு சொல்லிட்டு பொதுவெளியில பேசுற நிதி ஆயோக் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசினாரா இல்லையா? 42% எடுத்து வரணும்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? 29% அதை குறைக்க சொல்றாரு. 29% குறைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு? செஸ் போட்டு டைரக்டா ஒன்றிய அரசு எடுத்துன்னு போகுது. அந்த வரியை பத்தி உங்க பேசணுமா இல்லையா? ரெண்டாவது சார் ஊழல் பத்தி பேசுறாருல, ஊழல் பத்தி பேசும்போது தேர்தல் பத்திர வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? பதில் சொல்லுங்க. 6,500 கோடி வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை வெளிப்படையா காட்டணுமா இல்லையா? ஊழலை பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஓட்டர் ஸ்கீம் பத்தி பேசினாரு. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பத்தி அவர் சொல்றாருல்ல சார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு நகர்ப்புறங்கள்ல மாநில அரசு 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்குது, ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. இந்த திட்டத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொல்றீங்க. வெளிப்படையா யாராவது கேட்டா சிரிக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு. அதுவே கிராமப்புறத்துல அதே வீடு கட்டும் திட்டத்துக்கு 2,40,000 ரூபாய், ஒன்றிய அரசு கொடுக்கிறது வெறும் 72,000 ரூபாய், மாநில அரசு 1,68,000 ரூபாய் கொடுக்குது. இந்த திட்டத்தோட பேரு பிரதமர் வீடு கட்டும் திட்டமா? இதுக்கு முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் தான் வைக்கணும்.
முதல் விஷயம். அதே மாதிரி என்ன ஸ்கீம் கேக்குறீங்கன்றல நான் சொல்றேன். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னும் திட்டம், காலேஜ் திட்டம், புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு பட்டியலே எங்ககிட்ட இருக்கு. எங்க கிட்ட இருக்கிற வரி வருவாய் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க கொள்ளை அடிச்சு நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க? இந்த 10 வருஷத்துல கார்ப்பரேட் நண்பர்களுக்கு மட்டும் வாரா கடன் தள்ளுபடி பண்ணது 25 லட்சம் கோடி. அது எந்த கணக்குல பண்ணீங்க? அதே மாதிரி கார்ப்பரேட் டாக்ஸ் எத்தனை சதவீதம் குறைச்சிருக்கீங்க? கார்ப்பரேட் டாக்ஸ் யார்கிட்ட குறைக்கணும்? ஏழைகள் பாக்குற ஒவ்வொரு 100 ரூபாவை நீங்க கணக்கு பாக்குறீங்க. ஆனா கார்ப்பரேட் டாக்ஸ் தள்ளுபடி பண்ற கணக்கு எங்கேயுமே கணக்கு பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் யாரோட காசு? அவர் என்ன இத நாங்க கேட்க கூடாதா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, நாங்க மத்திய அரசு எங்களுடைய பணி இருக்கு, அதை நாங்களும் செய்யற, வெறும் மாநில அரசு மட்டும் செய்யறது இல்லைன்றாரு. நாங்க பெரும்பணிகளை செய்யறோமே மக்களுக்குன்றாங்க. சார், எங்களை விட அதிகப்படியான வரி வருவாய் வாங்குறீங்க, அதிகமாக வேலை செய்கிறீங்க. நாங்கள் வரி வருவாய் கம்மியாக வாங்குறோம். எங்கள் உரிமையெல்லாம் நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் திட்டங்கள் செய்யணும்ல. எப்படி ஒரு மாநில அரசு செயல்படும்? நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க பேசுறது எல்லாமே 10 வருஷம் கழிச்சு மோடி அவர்கள் நான் கேட்குறேன்ல, எல்லா பிரச்சனையும் பார்க்குறாரு. எந்த பிரச்சனையும் சார் அவர் பார்த்தாரு? சொல்லுங்க சார் தயவு செஞ்சு. மணிப்பூருக்கு இன்னைக்கு வரைக்கும் போல சார். சார், சினிமா படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு சார் அவர் உட்காந்துக்கிட்டு. தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் 50 தடவை வந்திருக்கீங்க சார். எத்தனை தடவை ஒரு மாநில அரசோட நிர்வாகத்தை பத்தி பேசிருக்கீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க என்னத்தை பத்தி பேசுறீங்க? உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லாம 10 வருஷம் கழிச்சு சம்பந்தம் இல்லாம மேடையில வளர்றீங்க. ஒரு பிரதமர் பதவியில உட்கார்ந்துகிட்டு பேசும்போது அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கணும்ல. கேப்ப ஒரு நிமிஷம் திரு ஜேபிசி, இன்னும் பாருங்க, பிரதமர் 10 ஆண்டுகள் கழித்தும் காங்கிரஸை விமர்சிக்கிறார், திமுக விமர்சிக்கிறார், முன்பு ஆண்டவர்களை விமர்சிக்கிறார். 10 ஆண்டுகள் பாஜக அரசு நடந்திருக்கிறது. இன்னும் அவங்கள குடும்ப அரசு அதே விமர்சனங்களை முன் வச்சா காமன் மேன் வாக்காளர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? வாக்காளர் போடுறதுனால காமன் இது வைக்கிறாரு, விமர்சனம் வைக்கிறாரு. கார்கே, நீங்க கேட்குற கேள்விக்கு முன்னாடி நான் திரு அருணன் கிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். அவர் இருக்கிற கட்சியிலேயே ஏதோ திமுகவும் ஏதோ கேரளாவில் ஒரு சீட்டில் ஜெயிச்சும் போனாங்க. ஓகே, அந்த 1% கட்சி நேஷனல் லெவலில் 1% கட்சியெல்லாம் எதுக்கு பிரைம் டிபேட்டில் கூப்பிடுறீங்கன்னு தெரில. அவர் என்ன சொல்றாரு, 3 வருஷத்தில் எப்படி டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு உங்களுக்கு தான் தெரியுங்க. 3 வருஷத்தில் 2014 திரிபுராவில் ஆட்சியில் இருந்தவங்க 2017 எப்படி நீங்க காணாம போனீங்க நீங்க தாங்க சொல்லணும். பெங்காலில் எப்படி காணாம போனீங்க நீங்க தாங்க சொல்லணும். பெங்காலில் அவ்வளோ வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்த நீங்க 0 முட்டை அதுதான் பெற்றீங்க. 2021 அசம்பிளி தேர்தலில் 4%, 5%. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி எப்படி வளருவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்க வேண்டும். 2014 திரிபுராவில் இல்ல, 2017 ஆட்சி, 2009 ஹரியானால இல்ல, 2019 ஆட்சி. சோ அருண் கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே, நம்ம கேட்போம். அவர்களோட வீழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி. ஓகே ஓகே, அவர் திரிபுரா மாடல சொல்றாரு அருணன். அதே போல மேற்கு வங்கத்தை சொல்றாரு. ஏன் அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க, நான் அதுக்காக நான் அது பேசவே இல்லை. அதிமுக தலைவர் என்ன சொல்றாங்க, அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவங்க சொல்றத நம்பல. இவங்க எவ்வளவு வீராவேசமா பேசுறாரு. ஏன் அவர் அப்படி பேசுறாரு? ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாரு? வெளியேறிட்டு இவங்க கூப்பிட்டாலும் எப்படி வராம இருக்காரு? அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாரு, இவங்க எத்தனை தடவை பிரதமர் வந்தாலும் இங்க பாஜக ஒண்ணு பருப்பு வேகாது. நான் சொல்லலைங்க, நீங்க முதல்ல ஏன் அதை விட்டுட்டு பூரா பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறா, அவர் பெங்காலத்தில், அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க, நாங்க ஒண்ணும் மறுக்கலைங்க. ஆனா தமிழ்நாட்டில் உங்க அதுதான் ஆதாரபூர்வமா சொன்னேன். இப்ப நீங்க இதே உள்ளாட்சி ஐயா முடிச்சிடறேன். உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வாங்கினது 5.6% தான். இது அது நடந்து 2 வருஷம் தான். அதுக்குள்ளேயே மாறும், 2 வருஷம் தான், அதுக்குள்ளேயே மாறும் என்று இயல்பாக ஒரு பொது புத்திக்கு எட்டாத விஷயம் இல்ல மாறும். நீங்க நம்புங்க, நான் அதனால அதுக்குள்ள போகல. ஆனால் உங்க கூட இருந்த அதிமுகவே நம்பல, நீங்க கூப்பிடுற அதிமுகவே நம்பல. அது மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டுல தேமுதிக வர்ற மாதிரி தெரியல, பாமக வர்ற மாதிரி தெரியல, அவங்க எல்லாம் அதிமுகவோட பேசுறாங்களே. முதல்ல அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுங்க. அருணனை ஏன் கூப்பிடுறீங்க அளவுக்கு போயிட்டீங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆழமா இருக்கு பாருங்க. அவருக்கு யார கூப்பிடுறது இல்ல சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் கார்கே இல்ல கார்கே ஒரே ஒரு பாயிண்ட். இந்த ஊழலை பத்தி ஒரு விஷயம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு ஒரு செய்தி. இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்கு பாருங்க, அதை மிக தவறானது என சொல்லி அதை நிராகரித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஏன்னா உச்ச நீதிமன்றம் பத்தி ரொம்ப பிரமாதமாக வேறொரு விஷயத்துல பேசியிருக்காரு. ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மறுக்கிற வகையிலே இவங்களுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுத்திருக்கான். என்ன தெரியுமா? உச்ச நீதிமன்றம் சொன்னது மார்ச் 6ஆம் தேதி அந்த விவரங்களை பூரா தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும், அவங்க 13ஆம் தேதி வெளியிடணும். இப்ப இவங்க ஜூன் 30 வரைக்கும் எனக்கு டைம் கொடு. யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க இந்த தேர்தல் பத்திரத்துக்கு, எவ்வளவு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் எத்தனை கோடி கொடுத்துச்சு, அது எந்த கட்சிக்கு போச்சு என்பதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமா ஊழல்? இந்த ஊழலை நடத்தி விட்டு ஊழலை ஒழிப்பு பேசினா சிரிக்க மாட்டாங்களா? பிரதமர் சொல்லுகிறார் தமிழ்நாடு என்டிஏவில் இணைந்திருக்கிறது, தமிழக மக்களை குறிப்பிடுகிறார். மக்கள் மீது யாருக்கு அக்கறை, மோடி விச ஸ்டாலின் விவாதத்திற்கும் திரு அஸ்வதாமன் அவர்கள்ட்ட திராவிட மாடல் அரசின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். எதுக்காக சார் தமிழ்நாடு முழுசும் 50,000 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சு சாராயம் இருக்கிறாங்களே திமுக திராவிட அரசு, அதுக்காகவா? இல்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு கிராமத்துல பட்டி தொட்டில +2 படி இல்ல இந்த பரகாலத்துல கள்ளச்சாராயம் 21 பேர் செத்தாங்களே, பல பேருக்கு கண்டு போச்சு, அதுக்காகவா? எதுக்காக மக்கள் ஆதரிக்க போறாங்க? இன்னைக்கு கருணாநிதி ஆட்சி காலத்துலதான் முதல்ல தமிழகத்துல மது விலக்கு என்பது நீக்கப்பட்டு மது உள்ள கொண்டு வரப்படும். இன்னைக்கு பாருங்க திமுகவுடைய பரிணாமம் வச்சு இன்னைக்கு திமுகவினுடைய அயலக அணி என்பது போதைப் பொருள் கடத்துகிற ஒரு அணியாக இருக்கு. அதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே போதைப் பொருள் சப்ளை பண்ற நுழைவாயிலா குஜராத் தான் இருக்கு. குஜராத்ல போன வருஷம் மட்டும் 25,825 போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இல்லங்க, நியாயமா பேசுங்க, உண்மையா பேசுங்க. இவர் ஏற்கனவே 2013 எஃப்ஐஆர் இருக்குல்ல மேல ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க? 2017 போதைப் பொருள் கடத்தி ஏர்போர்ட்ல மாட்டினவர் தானே? நான் கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில சொல்லல. நான் தெளிவா கேட்ட ஒரு கேள்வி, போன வருஷம் குஜராத்ல துறைமுகங்கள்ல 25,825 கோடி போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றத கேள்வி. என்ன கேள்வி குறுக்க கட்டாதீங்க எல்லாத்துக்கும். இவர் என்ன பண்ணாரு, நீங்க என்ன நல்லா ஸ்டிக்கர் சொல்றீங்கன்னு கேட்டா ஒற்ற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் சொன்னாரு. திருநெல்வேலியில இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டிருக்காங்க ஹைடெக்கா. அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணத்துல கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு. பேர் என்ன தெரியுங்களா? தந்தை பெரியார் பேருந்து நிலையம். இது யார் ஓட்டுற ஸ்டிக்கரு? யாரு கொடுக்குற காசு? ரேஷன் கடையில 4 பேர் குறுக்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். இல்ல அவர் வெளியில இருந்து பேசுறாரு, நம்ம ஒரு நிமிஷம் நீங்க முடிச்சுங்க, நான் உங்க டீட்டெயில வரேன். ரேஷன் கடையில 20 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுப்பது நரேந்திர மோடி அவர்கள். நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, ஸ்டாலின் போட்டோவும் கருணாநிதி போட்டோவும். 80 கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் கடையில பொருட்களை கொடுப்பது மத்திய அரசு. நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. ஒட்டுறதெல்லாம் ஸ்டிக்கர். தாலிக்கு தங்கம் என்கிற அருமையான திட்டத்தை நிறுத்திட்டு அதை நிறுத்தாம நீங்க கல்லூரி மாணவர்களுக்கு புது திட்டங்கள் பட்டியல் போட்டார்ல, புது திட்டங்கள் பட்டியல் போட்டார், கணக்குல சேர்க்க மாட்டீங்களா? அது திட்டங்கள் இல்ல, ஸ்டிக்கரு. நீங்க திட்டங்கள் சொல்றதெல்லாம் ஸ்டிக்கர். இல்லம் தேடி உணவு என்பது இல்லம் தேடி கல்வியோ, மக்களை தேடி கல்வி என்பது ஆமா புதிய கல்விக் கொள்கை, மக்களை தேடி மருத்துவம், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு காலை உணவு, தமிழகத்துல காலை சிற்றுண்டி திட்டம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பாராட்டுது காலை சிற்றுண்டி திட்டத்தை. இந்த புருடாலாம் நீங்க உங்க கட்சி மீட்டிங்ல விடுங்க. இது புதிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்ட திட்டம். புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல 25 லட்சம் கோடி தள்ளுபடின்னு. இந்த உங்க திமுக குரூப்ல வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரத்தோட காட்டுங்க. எந்த வாரா கடன் இந்த 10 வருஷத்துல 25,000 கோடி தள்ளுபடி சொல்லட்டுமா? அஸ்வதாமன் கேக்குற கேள்வி ஆரம்பத்துல நான் தெளிவா ஒரு விஷயம் கேக்குறேன்.
நான் மக்களாக ₹1 நான் டாக்ஸ் கட்டும் பொழுது 50 தான் திமுக அரசு இருக்கும். சார் நீங்க ஜிஎஸ்டி சொல்றீங்க சார், இல்ல நீங்க ஜிஎஸ்டி சொல்றீங்க, மாநிலத்துக்கு தரக்கூடிய வரி பகிர்வு 29% சார். இந்த லாஜிக்குள்ள முதல்ல வர சொல்லுங்க சார். மக்கள் நான் கட்டுற டாக்ஸ் ஜிஎஸ்டி 50 காசு நான் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். மத்திய அரசாங்கம் தனக்கு வருகிற வரி பணத்துல மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குது. ஆனா மாநில அரசாங்கம் 50 காசு அவங்க என்ன பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போகுது, தனியால போகுது செஸ் எல்லாம். செஸ் போட்டு சார், நான் என்ன கேக்குறேன், செஸ் மட்டும் தான் இவங்க சொல்றாங்களா? கணக்குல ₹1 எனக்கு தெரியும் சார் சர்ச்சார்ஜ். சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க செஸ் சர்ச்சார்ஜ் இருக்குல்ல, அதுல எத்தனை ஆயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கு போச்சு, எத்தனை ஆயிரம் கோடி திரும்பி வந்துச்சு அப்படின்ற கணக்கு உங்ககிட்ட கிடையாது. நான் சொல்றேன் அந்த கணக்கை. 6,00,000 மொத்தமாக 6,34,000 கோடி தமிழக அரசாங்கத்திலிருந்து வந்துச்சு. 6.97 லட்சம் கோடி நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம். அது இல்லாம 4 லட்சம் கோடிக்கு தனியாக திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம். 6,34,000 கோடி வாங்கிக்கிட்டு 11 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்றீங்க? சண்டைக்கு போக காசு கொடுங்க, போற இடத்தெல்லாம் காசு கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், 50,000 கோடி அழித்து டாஸ்மார்க்ல வாங்குனீங்களே, அந்த காசு என்ன பண்ணீங்க? ஒரே நிமிஷம். ஜிஎஸ்டி இழப்பீடு தொகைன்னு ஒண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது எதுக்காக கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா எங்களுக்கு வரி பகிர்வு குறையுதுன்றது ஒன்றிய அரசுக்கு தெரிஞ்சதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது 25 லட்சம் கோடி எங்க சொன்னாங்கன்றாரு. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஆர்டிஐல போட்டு பார்க்கும்போது 25 லட்சம் கோடின்னு வெளிப்படையா இருக்கு. அடுத்தது இவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு, ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு ஒரு பேசுறாரு இல்ல. இன்னைக்கு நான் கேட்ட பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பத்தி நீங்க கடைசி வரைக்கும் வாய் திறந்து பேசல. அதுல மாநில அரசு நிதி ஆகல, ஒன்றிய அரசு நிதி ஆகலன்ட்டு. அடுத்த சுற்றாவது தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை உயர்வை பத்தி பேசுங்க, டீசல் விலை உயர்வை பத்தி பேசுங்க, கேஸ் விலை உயர்வை பத்தி பேசுங்க, தனி மனிதனுடைய கடனை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய எல்லையை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய பத்தி வளர்ச்சியின் பத்தி ஏமாத்தி வந்தீங்களா அதை பத்தி பேசுங்க. கடைசியா ஒரே மூணாவது ஜிடிபி சொல்றேன். இன்னைக்கு உலக அரங்குல இந்திய மக்கள் தொகையில ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது 14%. இன்னைக்கு அதே ஊட்டச்சத்து குறைபாடு 16.6%. நீங்க பசி குறியீட்டு எண்ணில நீங்க ஆட்சிக்கு வரும்போது 116வது இடம் இந்தியா, இன்னைக்கு 125வது இடம் இந்தியா. நீங்க எந்த அடிப்படையில இந்த நாட்டை வளர்த்துட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும். விலைவாசி ஏத்திட்டீங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி இந்த 10 வருஷத்துல எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும். எல்லா அரசாங்க துறைகள்லயும் 11 லட்சம் வேலை வாய்ப்பு காலியா இருக்குது. அதை ஃபில் பண்ண நீங்க தயாரா இல்ல. எல்லா வகையிலும் தோத்த ஒரு பிரதமர் இங்க வந்து ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. திரு ஜேவிசி, இப்ப தமிழ்நாடு இந்த முறை என்டிஏ பக்கம் இணைந்து விட்டது அப்படின்றாரு. அது எப்படி ஒரே நேரத்துல இணைய முடியும்? கார்கே ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் வலுவான நம்பர் 1 பொருளாதாரம். ஜிடிபில 8.6% இந்தியா அமைஞ்சிருக்கு. இல்ல ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி, 3வது பொருளாதாரம் போக போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த திராணி இருக்கிறது கேட்பதற்கு? சார், தேசிய அளவு விட மாநில அளவிலான ஜிடிபி அதிகம்னு புள்ளி விவரம் கொடுக்கறாங்கல்ல. குஜராத்தை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறைவே 2.2% நிதி ஆயோக்ல சொல்லி இருக்கு. எங்களுக்கு அந்த திராணி இருக்காத பேசுறேன் நாங்க. சரி, ஓகே ஜேவிசி. அவர் பேசும்போது நான் ஓகே நீங்க மட்டும் மரியாதை கொடுத்தேன். அதே மாதிரி அவரையும் மரியாதை கொடுக்க சொல்லுங்க. இல்லனா மரியாதை நான் ஒருத்தர் மட்டும் என்ன நாங்க பேசுறீங்க? தப்பா என்ன திராணி இருக்குன்னு பேசுறீங்க? என்ன தப்பா என்ன மரியாதை பேசுறீங்க? யாரு பேசுறது குறுக்கிட வேணாம். நான் உங்ககிட்ட மட்டும் வரேன், நீங்க முடிச்சிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விடியா ஆட்சி வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கிட்ட கடன் இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 8.3 லட்சம் கோடி. 2.3 லட்சம் கோடி கடன் அதிகரிச்சிருக்குன்னு எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் $5 trillion எக்கானமின்றாரு. மோடி கா கேரண்டியில உலகத்திலேயே 3வது பொருளாதாரத்தை கொண்டு வராரு. இன்னைக்கு விலைவீக்கம் வந்து 5% இறங்கியிருக்கு. 8.6% growth. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷனல் ஃபர்ம் மூடிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
இந்தியா தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி. நாங்க வந்து அடுத்த வருஷத்துக்கு நாங்க வந்து 6.3% போட்டிருந்தோம் ஜிடிபியை, இப்ப 6.8% ஆக்க போறோம்னு. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 100 லட்சம் கோடிக்கு மேல இந்தியாவுடைய கடன் உயர்ந்திருக்குல்ல சார்? அதாவது எதுக்கு உயர்ந்திருக்கு இது சொல்லணும் முக்கியமா. அதாவது கடன் வட்டி கட்ட ஒரு நிமிஷம் வட்டியை திரும்பி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது இல்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வட்டியை கட்டுறதுக்காக கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு ரேட்டிங் எப்படின்னா, நீங்க வந்து கட்டமைப்பு 90,000 கிலோமீட்டர் ஹைவேஸ் இருந்தது, இன்னைக்கு 1,60,000 கிலோமீட்டர் ஹைவேஸ் வந்திருக்கு. நீங்க கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்னு கேட்கிறேன் சார் கார்கே, நீங்க இதெல்லாம் கேட்கறீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் பார்த்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு டிவி விவாதத்துல ஒரு கேள்வி இதை கேட்டிருக்கீங்களா? கோவிட் பெருந்தொற்றும் போது 50,000 கோடி, வருஷத்துக்கு 50,000 கோடி அனைத்து மாநிலங்களுக்கும் வட்டி இல்ல, 50 வருஷத்துக்கு வட்டி இல்லா கடன் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. எல்லா மாநிலமும் வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு ப்ரப்போசல் கூட போலங்க. இத வந்து இந்த 38 எம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? முட்டை போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி நடக்குது. அதிமுக ஆட்சியில இருந்து ஒரு ப்ரப்போசல், ஒரு கடிதாசி வெக்கம் உள்ள அதிமுகனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் அதிமுக வெக்கல கேட்கல? என்ன பங்காளிங்க ரெண்டு பேரும். அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்பி கூட எழுந்து நின்னு ஏன் நீங்க வந்து அதிமுக கொடுக்கல அப்படிங்கறத கேட்கல. எல்லாம் முடிஞ்சு அப்புறம் கேட்கறாங்க. இதுதான் திராவிட மாடல். நான் திரு அருணன் அவர்கள் இறுதி கருத்து, தமிழ்நாடு வந்து என்டிஏல பாஜக பக்கம் சேர்ந்து விட்டதுன்னு பிரதமர் பாக்குறாரு. அதுக்கு நான் எளிமையா சொல்லிட்டேன். என்டிஏல இருந்த கூட்டணி கட்சிகளே அதை நம்பல. இவரு வந்து பிரதமர் வந்து பேசிட்டு போறாரு, அவங்களே பதிலடி கொடுக்குறாங்க. ஆகவே முதல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்லுங்க. ஐயா பாஜக மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறாரு சார். யாருக்க சொல்றா? இங்க ஆதாரம் வேணும் இல்லங்க. இவங்களுடைய வெறும் கருத்து கடிப்பை வச்சு ஒரு பிடிப்பு வர முடியுமா? தேர்தல் வரட்டும், அதுல பார்ப்போம். ஆனா நான் சொல்ல வர்றது, என்டிஏ கூட்டணியில இருந்த கட்சிகளே அதை நம்பலைங்கிறதா நான் சொல்லக்கூடியதா, அதை உங்களால மறுக்க முடியல. அப்புறம் பொருளாதாரம் பத்தி இங்க ரொம்ப பிரமாமா பேசினாங்க. நான் 2-3 பாயிண்ட் சொல்றேன். ஒண்ணு, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 60-61 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு 83 ரூபாய் போச்சு. 83 ரூபா கொடுத்தா தான் ஒரு அமெரிக்க டாலரை வாங்க முடியும். இதுதான் உலக அரங்குல நம்முடைய மரியாதை கூடியதுடைய லட்சணமாங்க. ஏன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பொழுது, குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு வீழ்ந்தால் அந்த அரசாங்கத்தினுடைய மரியாதை போச்சுன்னு அர்த்தம்னு பேசினாரு. அதே போல சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவங்க எல்லாம் அன்னைக்கு பிரமாதமா பேசினாங்க. இன்னைக்கே அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த எப்படி 83 ரூபாய்க்கு கூடிக்கிட்டே தான் போகுது. அதே போல கருப்பு பணத்தை ஒழிப்பு, இப்ப கூட சென்னையில பிரமாதமா பேசியிருக்காரு ஊழலை ஒழிப்புன்னு. கருப்பு பணம் தாங்க ஊழலுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா வெள்ளையா இருந்தா ஊழல் பண்ணுவது கடினம், கருப்புனா தான் ரொம்ப சர்வசாதாரண. ஆனா கருப்பு பணம், அதுவும் சுவிட்சர்லாந்து நாட்டு வங்கிகளிலே இருக்கக்கூடிய இந்திய கருப்பு பணத்தை நான் கைப்பற்றி கொண்டு வருவேன். கொண்டு வந்தால் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரு. அவங்க மறுக்கிறாங்க. போடக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாருன்னா அதை கூட வச்சுக்கிறேன். ஆனா 1 ரூபாயாவது இந்த வெளிநாட்டு வங்கிகளில் இருந்த கருப்பு பணத்தை மீட்டீங்களா? இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு. அவங்கள ஒருத்தரையாவது இத்தனை ஆண்டுகள் தொடர் ஆட்சியில ஒருத்தரையாவது கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா மோடி? என்னங்க பேசிய பேச்சுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லையங்க. கொஞ்சம் கூட அதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. ஓகே அஸ்வதாமன் சுருக்கமா இறுதி கருத்து. அஸ்வதாமன், அதாவதுங்க அருணன் அவர்கள் பேசும்போது காந்தி அந்த குரங்கு பொம்மை இருக்குள்ள, கண்ணை மூடி காதை மூடி வாயை மூடி, அந்த மாதிரி கம்யூனிஸ்டுங்க எல்லாம் கண்ணு காது வாய் எல்லாத்தையும் மூடிட்டாங்க போல இருக்கு. தமிழகத்துல இன்றைக்கு ஒரு கட்சிக்கு கூட்டம் கூடுகிறது அப்படின்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான். உங்களுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் எங்களுடைய கமலாலயம் இருக்கிற அதே வைத்தியராமன் தெருவுல தான் இருக்கு. உங்க கட்சி ஆபீஸ்ல கூட 4 பேர் இருக்க மாட்டாங்க. அந்த பில்டிங் சும்மா தான் இருக்கு. பேசாம எங்களுக்கு கார் பார்க்கிங் என்ன டேட்டா சார்? கூட்டம் கூடுது, எத்தனை % வாக்குன்றது அது வந்து ஒரு தேர்தல் தான் நிரூபிக்கணும். 2 மாசம் பொறுங்களா சார்? 2 மாசம் பொறுங்களா? என்ன இப்ப உங்களுக்கு அவசரம்? 2 மாசம் பொறுங்க. இதே டிவில விவாதம் பண்ணதான் போறீங்க. ஐயோ என்ன இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் வந்து
ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸி கூப்பிட்டு கேட்க தான் போறீங்க, அவங்க வாங்கி வைக்காச்சு அதுதான் போறாங்க. ஒரு மக்களுடைய ஆதரவு பாருங்க சார். உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக 5 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு தேசத்தை இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு சீனா மேல ரொம்ப பாசமா இருக்குன்னா அந்த சீனாவுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தாழ்வா பேசாதீங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இன்றைக்கு 2014 நாங்க ஆட்சிக்கு வரும்போது 16வது இடத்தில் இருந்த இந்த பொருளாதார இந்த இடத்தை நாங்க 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். 6 இடங்கள் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், உலக முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையா இருக்கட்டும், உலகத்துடைய IMF மாதிரியான விஷயங்கள் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கட்டும், இந்திய பொருளாதாரம் என்பது மிக உயர்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த கடன் அது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்க. அம்பானி மாதிரி பெரிய பிசினஸ் மேன் வாங்குற கடனுக்கும் தொழில நஷ்டம் அடைஞ்சிட்டு வீட்டை அடமானம் வச்சு ஒருத்தன் கடன் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க திராவிட மாடல் அரசு வாங்குகிற கடன், வீட்டை அடமானம் வச்சுட்டு வாங்குற ஓட்டாண்டியான கடனாளி வாங்குகிற கடன், அது மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய அளவில் இங்க புல்லட் ட்ரெயின் வந்திருக்கு, வந்தே பாரத் வந்திருக்கு, நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயினோட இரண்டாம் கட்டத்துக்கு இன்னும் நிதி ஒதுக்கலன்றாங்க சார். மாநில கொடுத்துருச்சு. நான் என்ன சொல்றேங்க, எப்ப காசு கேட்கறத தவிர என்ன 50,000 கோடி டாஸ்மார்க்ல வந்துச்சு இல்லைங்க, அது 12,000 கோடி போடுங்களேங்க. மக்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க கொடுக்குறோங்க, மத்திய அரசாங்கம் தனக்கு நாங்க கொடுக்கறதுல சேர்த்து உங்களுக்கு கொடுக்குது. அந்த பாதிப்புல நீங்க வர மாட்டீங்க. நாங்க 16 லட்சம் கோடி ட்ரெயின் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடந்த ட்ரெயின் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? பதில் சொல்ல முடியாது. சீனாவை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டா முதல்ல பிரதமர் சீனாவை பத்தி பேசணும், இந்திய எல்லையில சீனா ஆக்கிரமிப்பு பத்தி பேசணும், இந்திய எல்லையில வீரர்கள் செத்ததை பத்தி பிரதமர் பேசணும், அதுக்கு அஸ்வத்தாமன் பதில் சொல்லணும். அதே மாதிரி விமான சேவையை பத்தி பேசினாரு. எந்த விமானங்கள் நம்ம கிட்ட இருக்கு? எல்லாத்தையும் கார்பரேட்டை வித்துட்டு இன்னைக்கு விமான சேவையை பத்தி பேசுறீங்க. ஒரு விமானமாவது இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கா? எங்க வீட்டு வரி பணத்துல நீங்க ஏர்போர்ட்டை கட்டிட்டு நீங்க எடுத்துமே கார்பரேட் கொடுக்க போறீங்க, உங்க நண்பர்களை வாழ வைக்க போறீங்க. இப்ப வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் யாருக்கு இருக்குன்னா கார்பரேட் நண்பர்களுக்கு தான் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு நிமிஷமாவது இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல சொல்றேன், 40 தொகுதியிலும் பிஜேபி டெபாசிட் கேளுங்க. என்ன திரு ஜேவிசி சுருக்கமா எழுதிக்கிறது? போலி திராவிடம் நீக்கப்படும். அதாவது அவங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சொல்றது எல்லாமே ஊருட்டு தான், போய் தான். கடன் யார் இங்க அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறதுக்கே கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அருணன் என்ன வேணா பேசலாம், எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க என்ன வேணா பேசலாம். ஆனா உண்மை என்னன்னா, மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து எவ்வளவு கடன்கார ஸ்டேட்டா மாத்திட்டாங்கன்னு. தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் வர வேண்டும், வருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் நிராகரிக்க போகிறார்கள் மக்கள். அருணனுக்கு வந்து அருணனுக்கு அலையன்ஸ் தேவை. ஏன்னா அவங்க தனியா நிக்க முடியாது, தனியா நிக்க தெம்பு கிடையாது. இல்லங்க, இவ்வளவு வீரமா பேசுறாருல. தமிழ்நாட்டுல இப்பவும் நாங்க கதவை மூடிட்டோம்னு சொன்ன அதிமுக கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், மேற்கூரையை திறந்து வச்சிருக்கோம் சொல்லுகிற கட்சி தமிழ்நாடு பாஜக தான். இந்த கேவலமான நிலையிலிருந்து இவங்க ஜெயிக்க போறாங்களா? பிரதமருடைய வருகை வந்து மக்கள் மேலான அக்கறையா, அரசியலா, குற்றச்சாட்டுகளும் பார்வையும் பெறப்பட்ட விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.